ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு ஒரு அருமையான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு ஒரு கிறிஸ்பியான வடை தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பலாக்கொட்டையை நான் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணிவிட்டேன், 1 மணி நேரம் நான் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு இதோட மேல் தோல்லாம் நான் எடுத்துட்டேங்க. ஊற வச்சா இதோட தோல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து கேரட் துருவுறதை வச்சு இதை வந்து நல்லாவே துருவி எடுத்துக்கோங்க. துருவலாம் இல்லாட்டினா வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி கூட செய்யலாம். இதை வந்து வேக வைக்கணுங்கிற தேவையே கிடையாது நமக்கு. இதை வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்லா வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு 1/4 கப்பை வந்து நான் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து நல்லா வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ரெண்டாவது கார்ன்ஃப்ளவரும் நமக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அது என்னென்னா கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணும்போது எண்ணெய் வந்து அதிகமாக நமக்கு வந்து இழுக்காது. அதனால தான் நம்ம வந்து இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம சேர்க்குறோம். இதோட நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் நான் கொஞ்சம் அதாவது ரொம்ப இல்லைங்க, ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை எடுத்து அது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து நான் பொடியாக கட் பண்ணிச்சிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் நமக்கு வடை பதத்துக்கு நம்ம எப்படி வந்து மசால் வடை பிணையோமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்குங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினேன். ரொம்ப தண்ணி ஊற்றினா நமக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு அந்த உருண்டை வராது, உருண்டை பிடிக்க. ஸோ நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம வந்து வடைக்கு எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்தது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த டிசைன் விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வந்து அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையை வந்து இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் வந்துடும். இதை லைட்டாக நடுவில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து நோர் பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க, அதில் இதை வந்து போட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸில் நல்லா பிரட்டி எடுத்த பிறகு ஒரு கடாயில் வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. மீடியமாக ஹீட் ஆன பிறகு இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. இது போட்டுட்டு என்ன பண்ணணும்னா நல்லா வந்து நமக்கு 2 பக்கமும் செவந்து வரட்டும். அது இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு இந்த சைடுமே நல்லா வந்து செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. சில பேருக்கு வந்து ஆயில் ஃப்ரை வந்து பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆயில் ஃப்ரை பண்ணாமல் கட்லெட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து எண்ணெய் வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நீங்கள் தோசைக்கல்லையோ இல்லைன்னா ஒரு ஃப்ரை பேன்லேயோ வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் வந்து கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. ஆனால் வந்து அதில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சாதான் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரும். ரொம்ப அருமையான கிறிஸ்பியான எம்மியான நமக்கு பலாக்கொட்டை வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.